சைதை துரைசாமியோட உடல் வந்து சென்னைக்கு வரப்பட்டு சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சென்னை கண்ணம்மாப்பேட் சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லடக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த நிலையில் அதுக்கு முன்னாடி, அதாவது சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு சடங்கு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க மனைவி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கட்டின தாலியை வந்து பார்த்திங்கன்னா அறுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது நான் தாலியை அவுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பண்டை போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக வீட்டில் ஒருத்தங்க ஹஸ்பண்ட் யாருன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனைவியோட, அதாவது கணவன் கட்டின தாலி எல்லாத்தையுமே அறுத்துருவாங்க. பூ பொட்டு எல்லாத்தையுமே அழைச்சிருவாங்க, வலையில உடச்சிருவாங்க. இந்த மாதிரி சடங்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது பெரும்பாலும் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் வெற்றியோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா இந்த சடங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியோட கட்டின தாலி எல்லாத்தையுமே அவுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல அவங்களுடைய பொட்டையும் பூவையும் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க, வலையில் உடச்சிருக்காங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியோட மனைவி வந்து ரொம்ப கம்முன்னு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தாலியை அறுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கலட்ட போகும்போது ரொம்பவே கத்தி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே இருக்குது. எதனால் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கணவன் வந்து இறந்துட்டாருன்னு ஒன்றும் நான் நினைக்கல. கணவன் வந்து என்னுடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா என் கூட தான் ஒன்றும் இருக்கிறாரு. இந்த தாலியை நீங்கள் கழட்டாதீங்க. இந்த தாலி இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி. நான் இன்னும் அவர் செத்துட்டாருன்னு நம்பலை, இன்னும் என் கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சண்டை போட்டிருக்காங்க எல்லாருக்கிட்டையும். சைதை துரைசாமி கிட்ட மட்டும் கிடையாது, அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் அந்த தாலியை அறுக்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்க ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியோட உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லடக்கம் செஞ்சுருக்காங்க. உண்மையாலே இந்த சடங்கு வழி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப தப்பான விஷயம் தான். இறந்து போன ஒருத்தருடைய மனைவியோடைய தாலி எல்லாத்தையுமே அறுத்துடணும். அப்படி தான் வந்து அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து அவங்களுடைய மனைவி வந்து இப்படி அறுக்காமல் இருக்கிறது, அதாவது அலோவ் பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த சொல்லி புரிய வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைன்றதுனால விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெற்றியோட உடல் வந்து நல்லடக்கம் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒன்றும் வெளியே வரல. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு தெரிய வரல. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.